என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். வாழ்வெல்லாம் பாட்டு. இந்த வாழ்வெல்லாம் பாட்டுல இன்னைக்கு நாம பார்க்க போற பாட்டு இருக்கு, கேட்க போற பாட்டு இருக்குல்ல, சொல்லக்கூடிய வரிகள் இருக்குல்ல, அது நம்ம காலத்துக்கும் ஒரு உற்சாகத்தை, எனர்ஜியை தரக்கூடியது. எம்.எஸ். விஸ்வநாதன் சும்மா பட்டைய கிளப்பிட்டாருன்னு சொல்ற பல பாடல்கள், பல படங்கள் இருக்குல்ல, அதுல இந்த படத்துக்கான அத்தனை பாடல்களையும் நாம உதாரணமா சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனா இளையராஜா அவர்களுடைய வருகைக்கு பிறகு எம்எஸ்வி அவர்கள் அப்படி ஒரு மியூசிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அதே போல இந்த படத்துக்கு கீழே இன்னைக்கெல்லாம் ஒரு படத்துக்கு கீழே ஒரு டைட்டில் சின்னதா வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தமிழ் சினிமாவில் செய்தது கே. பாலச்சந்தர் அப்படிங்கிற இயக்குனர் சிகரம் அவர்களாத்தான் இருக்க முடியும். நினைத்தாலே இனிக்கும். தலைப்பு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நினைத்தாலே இனிக்கும். அதுக்கு கீழே இது ஒரு தேனிசை மழை அப்படின்னு போட்டிருப்பாரு பாலச்சந்தர் சார். இது ஒரு தேனிசை மழை அப்படின்னு சொன்னதுக்கு தகுந்தது போல எம்.எஸ். விஸ்வநாதன் சார் 12-14 பாடல்களை போட்டிருப்பாரு. நினைத்தாலே இனிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு வகையில கேட்டாலே இனிக்கக்கூடிய அத்தனை பாடல்களையும் கொடுத்திருப்பார். பாடகர்கள் ஒரு மியூசிக் ட்ரூப்பு, அந்த மியூசிக் ட்ரூப்பு அது சம்பந்தப்பட்ட படம் இது. அப்ப பாட்டுக்கு சொல்லவா வேணும், கமல், ரஜினி, ஜெயபிரதாங்கிற ஒரு தேவதை, எம்.எஸ்.வியோட இசை, கண்ணதாசன் அவர்களுடைய பாட்டு வரிகள், பாலச்சந்தர் சாருடைய டைரக்ஷன். இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அப்பவே. அதாவது நான் இது திருச்சி இதுல சென்னையில கமலா தியேட்டர்ல எங்க அத்தை பசங்க அடம் பண்ணி கூட்டிட்டு போய் படம் பார்க்க சொல்லி கூட்டிட்டு போக சொன்னேன். கோடம்பாக்கத்துல இருந்து வடபழனி கமலா தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்த்துட்டு நைட் அப்படியே பேசிட்டே நடந்து வந்தது ஞாபகம் இருக்கு. இந்த நினைத்தாலே இனிக்கும் படத்துல இந்த பாட்டுல நடுவுல ட்ரெயின் போகும். அதாவது வேற அந்த ட்ரெயின்ல போய் வேற ஊர்ல பாடுறாங்க, அப்புறம் இன்னும் நடுவுல பாட்டு, அப்புறம் திரும்ப ட்ரெயின் வேற ஊர்ல போய் பாடுறாங்க அப்படின்னு இருக்கும். அந்த ரயில் சத்தத்தையும் கைத்தட்டல் சத்தம் இருக்குல்ல, அந்த சத்தத்தையும் மெர்ஜி பண்ணி மியூசிக் பண்ணியிருப்பார் பிஜிஎம்ல. அந்த பாட்டுக்குள்ளாரையும் வரும், பிஜிஎம்மாவும் அப்படி வரும். எப்படி பாருங்க, ரசிகர் கூட்டத்தை தேடி, கைத்தட்டுகிற ரசிகர் கூட்டத்தை தேடி ரயிலில் பயணம் செய்கிறார்கள் அந்த மியூசிக் குழுவினர், ட்ரூப்ஸ் அப்படின்றதையும் காமிச்சிருப்பார். இந்த பாட்டு கண்ணதாசனுடைய வரிகள், கொண்டாட்டம், குதூகலம், கும்மாளம், என்னென்னலாம் இந்த பாட்டுக்கு சொல்ல முடியுமோ அது அத்தனையும் சொல்லலாம். இதுதான் என் வாழ்வெல்லாம் கூட வந்துகிட்டே இருக்கிற பாட்டு. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா, நான் சொன்னது ஆமான்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு ஷேர் செய்து பாருங்கள் நண்பர்களே. அப்படியே ஒரு மியூசிக் வரும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. இனிமை நிறைந்த உலகம் இருக்கு, இதுல உனக்கு கவலை எதுக்கு, லவ்லி பேர்ட்ஸ். புது இளமை இருக்கு, வயதும் இருக்கு, காலம் இருக்கு, கண்ணீர் எதற்கு, ஜாலி பேர்ட்ஸ். கேன்சர், காதலிக்கு கேன்சர், காதலியே கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்ப அதற்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு இது, இனிமை நிறைந்த உலகம் இருக்கு, இதுல உனக்கு கவலை எதுக்கு, லவ்லி பேர்ட்ஸ். புது இளமை இருக்கு, வயதும் இருக்கு, காலம் இருக்கு, கண்ணீர் எதற்கு, ஜாலி பேர்ட்ஸ். அடமன்னாதி மன்னன்மார்களே, சும்மா மயங்கி மயங்கி ஆடவாங்களே. இந்த மெட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எஸ்பிபியும் எல்லார் ஈஸ்வரியும் பாடியிருப்பாங்க. அடமன்னாதி மன்னன்மார்களே, சும்மா மயங்கி மயங்கி ஆடவாங்களே. பறந்தாள் மேகங்கள், ஓடினாள் வானங்கள், பாடினாள் கானங்கள், ஆடுவோம் வாருங்கள். என்னையா கண்ணதாசா, என்னையா அது? ஐயோ, இனிமை நிறைந்த உலகம் இருக்கு, இதுல உனக்கு கவலை எதுக்குன்னு சொல்லிட்டு அடுத்தாப்புல சொல்றாரு. பறந்தாள் மேகங்கள், ஓடினாள் வானங்கள், பாடினாள் கானங்கள், ஆடுவோம் வாருங்கள். துது 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 து துது 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 து துது 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 து துது 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 து அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும் மியூசிக். அதுக்கப்புறம் பார்த்தாக்க இது மாதிரிதான் ஒவ்வொரு வரிகளுமே இப்படிதான் வரும். அடியே ராஜாத்தி சிரிச்ச ரோஜாப்பூ உனக்கா சொல்லி தரணும், இதுதான் ராஜாங்கம் எதுக்கு பூர்வாங்கம், இனியா சொந்தம் பாரணும். அடியே ராஜாத்தி
சிரிச்ச ரோஜா பூ உனக்கா சொல்லி தரணும். இதுதான் ராஜாங்கம், எதுக்கு பூர்வாங்கம், இனியா சொந்தம் பாரணும். இடை தங்கம் நடை வைரம் இதழ் பவழம். எப்படி? இடை தங்கம் நடை வைரம் இதழ் பவழம் நகை முத்து நீ விண்ணுலக பூந்தோட்டமா. பருவம் ராகங்கள் அழகே கானங்கள் சுகமே பாடல்கள் சேருவோம் பாருங்கள். எல்லாரையும் சரியம்மா குரல் எப்படி மயக்கும் பாருங்க. பருவம் ராகங்கள் அழகே கானங்கள் சுகமே பாடல்கள் சேருவோம் பாருங்கள். இனிமை நிறைந்த உலகம் இருக்கு, இதில உனக்கு கவலை எதுக்கு? லவ்லி பேர்ட்ஸ். புது இளமை இருக்கு, வயதும் இருக்கு, காலம் இருக்கு, கண்ணீர் எதற்கு? ஜாலி பேர்ட்ஸ். முதல் ட்ரெயின் கைத்தட்டல் சத்தம் ட்ரெயின் சத்தம் மாதிரியே இருக்கும். அடு கமலா கல்யாணி எஸ்பிபியினுடைய ஸ்டைல் இருக்குல்ல, அவ்வளவு பாந்தமா கமலுக்கு அப்படியே பொருந்திருக்கும். கமலா கல்யாணி வசந்தா வந்தாளா, மூணு மூணு பொண்ணுங்க, பார்வை மத்தாப்பு ஜாடை கிட்டாப்பு, முழுக்கும் நாளரை கண்ணுங்க. கமலா கல்யாணி வசந்தா வந்தாளா, மூணு மூணு பொண்ணுங்க, பார்வை மத்தாப்பு ஜாடை கித்தாப்பு, முழுக்கும் நாளரை கண்ணுங்க. ஒரு கட்டு ஒரு மெட்டு ஒரு மொட்டு ஒரு சிட்டு, அந்த மூணுக்கும் நான் பொருத்த மாப்பிள்ளை. ஒருத்தி பிஏவா ஒருத்தி எம்ஏவா, இரண்டையும் சேர்த்தாக்க அடுத்தது பாமாவா. எடே ஒருத்தி பிஏவா ஒருத்தி எம்ஏவா, இரண்டையும் சேர்த்தாக்க அடுத்தது பாமாவா. துது து 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 துது து 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 துது து 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 துது து 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 து. அப்படி பின்னிருப்பாரு சாக்ஸோபோன் அது இதுன்ட்டு எம்எஸ்சி அவர்கள். அடுத்தவளை பாத்தீங்கன்னா, எவனோ சொன்னானா எவனோ கேட்டாளா, அதையா நாம கேட்கணும். நமக்கு நாமேதான் கணக்கு ஒன்னேதான் சரியா போட்டு பார்க்கணும். எவனோ சொன்னானா எவனோ கேட்டானா, அதையே நாம கேட்கணும். நமக்கு நாமேதான் கணக்கு ஒன்னேதான் சரியா போட்டு பார்க்கணும். எப்படி பாருங்க வரிகள். புது மனசு புது வயசு புது ரசனை எது பெருசு, நான் பொன்னுலகம் நம் கையிலே. எப்படி? புது மனசு புது வயசு புது மனசு புது வயசு புது ரசனை எது பெருசு, நம் பொன்னுலகம் நம் கையிலே. திரும்பி வந்தாச்சு உலகம் பார்த்தாச்சு, எதையும் கேட்டாச்சு, கவலை விட்டாச்சு. ஜுஜு ஜுஜுரு ஜுஜு ஜுரு ஜுஜு ஜுஜு ஜுரு. என்ன வார்த்தைங்க இந்த பாட்டினுடைய கடைசியில அப்படியே டான்ஸ் ஆடிட்டு குதூகலமா ஜெயபிரதாவுக்கு அப்படியே ரத்தம் வர ஆரம்பிச்சிடும், யமன் துரத்த ஆரம்பிச்சிருவான். அப்படியே அதோட அந்த பாட்டு அப்படியே முடியும். அதுக்கு முன்னாடி அவங்க சொல்றது, புது மனசு புது வயசு புது ரசனை எது பெருசு, நம் பொன்னுலகம் நம் கையிலே. எல்லாரையும் சரியம்மா பாடுறது. திரும்பி வந்தாச்சு உலகம் பார்த்தாச்சு, எதையும் கேட்டாச்சு, கவலை விட்டாச்சு. ஜுஜு ஜுரு ஜுஜு ஜுரு ஜுஜு ஜுரு ஜுஜு ஜுரு. அப்படியே ஆடிட்டே இருக்கிறவங்க தான் அப்படியே அவங்களால ஆட முடியாம போயிடும். அப்படியே பேக் ட்ராப்ல ஒரு யமன் அப்படி துரத்துற மாதிரி காட்சிப்படுத்தியிருப்பார் பாலச்சந்தர் சார். ஒரு உருவம் அப்படியே பயங்கரமா. இனிமை நிறைந்த உலகம் இருக்கு, இதுல உனக்கு கவலை எதுக்கு? லவ்லி பேர்ட்ஸ். புது இளமை இருக்கு, வயதும் இருக்கு, காலம் இருக்கு, கண்ணீர் எதற்கு? ஜாலி பேர்ட்ஸ். அடமன்னாதி மன்னன்மார்களே. கமலுக்கு அழுக வர ஆரம்பிச்சு.
ஆட மண் இதை முன்னாடிலாம் ஜாலியாக பாடுவார். அப்போ அப்படியே ரொம்ப கண்ணு அப்படியே அழுகையெல்லாம் அடக்கிக்கிட்டு சிரிப்பை வரவழைச்சிட்டு பாடுவார். ஆட மன்னாதி மன்னன்மார்களே இங்கே மயங்கி மயங்கி ஆடவாங்களே, ஆட மன்னாதி மன்னன்மார்களே சும்மா மயங்கி மயங்கி ஆடவாங்களே, பறந்தால் மேகங்கள் ஓடினாள் வானங்கள் பாடினாள் கானங்கள் ஆடுவோம் பாருங்கள். இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் ஒரு சோகம் ஒன்று உள்ளுக்குள்ளார இருக்கும். அதை தாண்டிய ஒரு குதூகலத்தை பாலச்சந்தர் சார் படமாக்கியிருப்பார். கமல், ரஜினி, ஜெயபிரதா அப்படி பண்ணியிருப்பாங்க. கண்ணதாசனுடைய வரிகள் நம்ம அப்படி ஒரு ஜாலி மூடுக்கு கொண்டு வந்தோம். எம்.எஸ். விஸ்வநாதனுடைய இசை அந்த பிரம்மாண்டத்தை அப்படியே நமக்குள்ளார கடத்தி, மரணம்ங்கிறது வாழ்வுங்கிறது இந்த 2 பிரம்மாண்டங்களையும் நமக்குள்ளார அழுத்தி சந்தோஷத்தில் சிரிச்சுக்கிட்டே அழ வச்சிருக்கிற ஒரு முக்கியமான பாட்டு தான் இந்த பாட்டு. வணக்கம்.